வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான கொங்கு ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கான அளவுகளை எப்படி மசாலா வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்திட்டுங்க. அதில் 7 வரமிளகாயும் சேர்த்திருக்கிறோம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. இந்த மிளகாய் மிதமான தீயில வச்சு அதோட சுருக்கங்கள் எல்லாம் போய் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணுங்க. நம்ம இந்த மசாலா வறுக்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட் இருக்குதுங்க. அதில் 1 கப் அளவு வரமல்லி சேர்த்திருக்கிறோங்க. இது எல்லாமே நம்ம மிதமான தீயில தான் வறுத்தெடுக்கணுங்க. அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இந்த மல்லி நல்லா பொன்னிறமாயி மனம் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுமே 1 ஸ்பூன் குருமிளகு, கடைசியாக 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுமே நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இன்னொரு வடக்கல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்திட்டு அதில் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுக்கணுங்க. இப்போ பாதி அளவுக்கு வணங்கிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வணக்கணுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மசாலா நம்ம கிரைண்டரில் ஆட்டினதான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக கிடைக்குங்க. முதல்ல நம்ம வரமிளகாய், மல்லி, சீரக மிளகு கலவையை போட்டு நம்ம ஆட்டிக்கலாங்க. நம்ம முதல்லையே வெங்காயம் சேர்த்திட்டோம்னா அது நைஸாக பேஸ்ட்டாக கிடைக்காதுங்க. அதனால் நம்ம இதையே ஃபஸ்ட்டு போட்டு நல்லா 3/4 பதத்துக்கு ஆட்டி எடுக்கணுங்க. இப்போ இந்த மசாலா இந்த அளவுக்கு ஆட்டினதுக்கு அப்புறங்க நம்ம ஆற வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள சேர்த்திடலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துனாதாங்க நம்மளுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க. வெங்காயமும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆட்டிடலாங்க. இப்போ இது நல்லா நைஸ் ஆயிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. நம்ம இந்த தண்ணி குழம்பு இந்த மாதிரி ஆட்டியும் வைக்கலாங்க. அப்படி இது ஆட்ட முடியாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே தண்ணி குழம்புக்கான தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கிறோங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்கள் அதை பார்த்தும் கூட இந்த வெங்காயத்து கூட அந்த தூளை மட்டும் சேர்த்து நம்ம வணக்கி மிக்சிலேயே அரைச்சும் கூட நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டனை சேர்த்திக்கலாங்க. அது கூட 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு எது செஞ்சாலும் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தி செஞ்சோம்னா இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இந்த எண்ணெயிலே மட்டனை கொஞ்ச நேரம் நம்ம வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்திடலாங்க.
அது கூட இந்த கிரைண்டரில் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா தண்ணி பக்குவத்துக்கு இதை கலந்து வச்சிடலாங்க. இந்த மட்டன் தண்ணி குழம்பு வந்து நம்ம பாத்திரத்தில் செஞ்சால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம வேக வச்சா மட்டும்தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மட்டனை வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மட்டன் தண்ணி குழம்புல மட்டன் கூட கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம்னா இந்த குழம்போட ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுங்க. நம்ம திருப்பி இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெயும் சைடில் பூரா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரதை நம்மளுக்கு கணக்குங்க மட்டன் வேகிறதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.